லக்ஷ்மி, நானும் எங்க அம்மா குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு எங்க அப்பா சொன்னதை நானும் நம்பிட்டேன். ஆனா அம்மா குரல்ல இருந்து பேசுற மாதிரி யாரோ என்கிட்ட பேசி என்ன நல்லா ஏமாத்திருக்காங்க. நானும் அதை நம்பிதான் துளசி கழுத்துல தாலி கட்டினேன். எல்லாமே பொய்யா இருக்கு லக்ஷ்மி. யார நம்புறதுன்னே தெரியல. எங்க அப்பாவே என்னை ஏமாத்திட்டாரு. மாமா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த துளசி தான் மாமா. அவளும் அவ அம்மா சிவகாமியும் உங்க அப்பாவுக்கு ஏதோ வசியம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வசியத்துல மயங்கிதான் உங்க அப்பா மகன்னு கூட பார்க்காம உங்களையே ஏமாத்தி இருக்காரு. அது மட்டும் இல்ல லக்ஷ்மி, நான் வந்து சிவகாமியோட மகன்னு எங்க அப்பாவே சொல்றாரு. துளசி அவரோட பொண்ணுன்னு சொல்றாரு. அதத்தான் என்னால தாங்கிக்க முடியாம போயிடுச்சு. என்ன மாமா சொல்றீங்க? அப்போ உங்க அம்மா பைரவி அத்தை இல்லையா? அப்படின்னு எங்க அப்பாவே என்கிட்ட சொல்றாரு. அந்த கொடுமைய நான் எங்கன்னு போய் சொல்லுவேன்? அவர் எதுக்கு இப்படி சொல்றாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆரம்பத்துல இருந்தே எங்க அம்மாவுக்கு துளசியே பிடிக்கவே பிடிக்காது. துளசி எங்க அப்பாவோட தங்கச்சி சிவகாமியோட பொண்ணு. அந்த ஒரே காரணத்துக்காக என்னையே அவங்க புள்ள இல்லைன்னு சொல்லி இந்த கல்யாணத்தையும் நடத்திருக்காங்க. துளசி ரொம்ப நல்லவன் நம்புன. ஆனா அவளும் எங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு என்னை ஏமாத்தி இருக்கா. அதத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. மாமா, அந்த துளசிய போய் நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவ லேஸ்பட்ட ஆள் இல்ல மாமா. உங்க அம்மா மாதிரி குரலை மாத்தி பேசி உங்களை நம்ப வச்சதே அவதான் மாமா. லக்ஷ்மி, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா மாமா, நான் கும்பிடுற அத்தனை சாமி மேலயும் சத்தியம் பண்ணி சொல்றேன். உங்ககிட்ட அத்தை மாதிரி குரலை மாத்தி பேசினது அந்த துளசி தான். அவ அப்படி பேசும்போது என் அக்கா ருத்ரா பாத்திருக்கா. அவதான் என்கிட்ட இத சொன்னாலே. என் மேல நம்பிக்கை இல்லனா இப்பவே துளசியோட ஃப்ரெண்டு அந்த பிரியாக்கு போன் பண்ணி கேளுங்க. அப்படியா? சரி, நீ போன வை லக்ஷ்மி. நான் இப்பவே பிரியா கிட்ட பேசி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க மாமா. மாமா எப்படியும் அந்த பிரியா கிட்ட பேசி உண்மை என்னன்னு தெரிஞ்சு பாரு. அதுக்கப்புறம் மாமாக்கும் துளசிக்கும் பெரிய சண்டை வரும். துளசி, இனிமே நீ நிம்மதியா வாழவே முடியாது. நான் உன்னை வாழவும் விட மாட்டேன். விஸ்வா என்ன சொன்னா லக்ஷ்மி? நாம நினைச்ச மாதிரி விஸ்வா மாமா அந்த துளசி மேல ரொம்ப கோமாதாக்கா இருக்காரு. இனிமே அந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு நாம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் லக்ஷ்மி. விஸ்வாக்கும் துளசிக்கும் பிரச்சனை வந்தாதான் நமக்கு நல்லது. இப்பதானே கொளுத்தி போட்டிருக்கோம். இனிமே அந்த வீட்ல புகைய ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் சண்டை பெருசாகும். அந்த துளசிய விஸ்வா வீட்டை விட்டே துரத்தி அடிக்கணும். அப்பதான் நாம நினைச்சதை சாதிக்க முடியும். அக்கா, துளசிய விரட்டி அடிச்சா மட்டும் போதாது, அவளோட தாலியையும் பறிக்கணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கணும்க்கா. இத பாரு லக்ஷ்மி, கடைசியில அதுதான் நடக்கும். ஏன்னா அந்த துளசி திமிர் பிடிச்சவ. விஸ்வா அவகிட்ட சண்டை போட்டானா அவளே அவனை விவாகரத்து பண்ணிடுவா. எப்படி இருந்தாலும் 1 வருஷம் ஆகுமே. அப்போதானே கோர்ட்ல டிவோர்ஸ் கொடுப்பாங்கக்கா. அத பத்திலாம் இப்ப ஏன் லக்ஷ்மி யோசிக்கிறேன்? முதல்ல அவங்கள பிரிக்கிற வேலையை பாப்போம். மத்ததெல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ பேசாம இரு. ஹலோ, நான் விஸ்வா பேசுறேன். சொல்லு விஸ்வா, உங்க அம்மா எப்படி இருக்காங்க? என் அம்மாவை பத்தி உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல பிரியா.
ஏன்னா உனக்கு அதுக்கு தகுதியே இல்ல. என்ன விஸ்வா, ஏன் இப்படி பேசுற? உனக்கு என்ன ஆச்சு? பிரியா, உன் அம்மா மேல உனக்கு பாசம் இருக்கா? என்ன விஸ்வா, உன் பேச்சே ஒரு மாதிரியா இருக்கு. என்ன விஷயம்? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு உன் அம்மா மேல பாசம் இருக்கா இல்லையா? இருக்கு விஸ்வா, ஏன் கேக்குற? அப்படின்னா உன் அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லு. என் கல்யாணத்துக்கு துளசி என் அம்மா மாதிரி வாய்ஸ் மாத்தி பேசி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணது உண்மையா இல்லையா? சொல்லு பிரியா, உண்மையா இல்லையா? ஆமா விஸ்வா, துளசி உங்க அம்மா வாய்ஸ்ல பேசினது உண்மைதான். ஆனா நீ வேற எதுவும் சொல்ல வேணாம், இது போதும் எனக்கு. விஸ்வா விஸ்வா விஸ்வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு 5 நிமிஷம். நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேளு. நான் கேட்கறது இருக்கட்டும், நான் இப்போ ஒரு ஆடியோ போடுறேன், முதல்ல நீ அதை கேளு. விஸ்வா பேசுறேன். சொல்லு விஸ்வா. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு உன் அம்மா மேல பாசம் இருக்கா இல்லையா? இருக்கு விஸ்வா, ஏன் கேக்குற? அப்படின்னா உன் அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லு. என் கல்யாணத்துக்கு துளசி என் அம்மா மாதிரி வாய்ஸ் மாத்தி பேசி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணது உண்மையா இல்லையா? ஆமா விஸ்வா, துளசி உங்க அம்மா வாய்ஸ்ல பேசினது உண்மைதான். என்ன துளசி, அம்மா மாதிரி என்கிட்ட பேசினது நீதானே? ஆமா விஸ்வா, நான் தான் அம்மா மாதிரி பேசினேன். இவ்வளோ கேவலமான ஒரு காரியத்தை பண்ணிட்டு அத நான் தான் பண்ணேன்னு சொல்றியே, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? சரி, அடிச்சிட்டல. இப்பவாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளு விஸ்வா. நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். நான் சிவகாமி அம்மாவோட மகன், நீ பைரவி அம்மாவோட பொண்ணுன்னு பொய் சொல்ல போற, அதானே? இது பாரு விஸ்வா, நீ அது பொய்ன்னு சொன்னாலும் அதுதான் நிஜம். எப்பவுமே ஒரு பொய்ய ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனா உண்மையை ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுதான் இப்போ நடந்திருக்கு. உங்க அப்பா சொல்றாரு, உங்க அம்மாவுக்கும் சிவகாமிக்கும் பிரசவம் பார்த்த டாக்டரே சொல்றாங்க. ஆனா நீ யார் சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிற. எது உண்மை எது பொய்ன்னு அதை அனலைஸ் பண்றதுக்கு இது நேரம் இல்ல. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. நான் சிவகாமி அம்மாவோட மகன்ற விஷயத்த ஏன் இவ்வளவு வருஷம் கழிச்சு என்கிட்ட சொல்றாங்க? அதுக்கு என்ன காரணம்? அந்த காரணத்தை நான் இப்ப சொல்றேன், கேளு விஸ்வா. உங்க அம்மா, அதான் பைரவி அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு ஆம்பளை புள்ளதான் பொறுக்கும். அப்படி பொறுக்கலன்னா
நான் உயிரையே விட்டுருவேன்னு சொல்லிருக்காங்க. அந்த சமயத்துல சிவகாமிக்கும் பைரவி அம்மாவுக்கும் ஒரே நேரத்துல டெலிவரி ஆயிடுச்சு. அந்த டெலிவரியில பைரவி அம்மாக்கு பெண் குழந்தையும் சிவகாமி அம்மாவுக்கு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. எனக்கு பெண் குழந்தை பிறந்த விஷயம் பைரவி அம்மாக்கு தெரிஞ்சா உசுர விட்டுருவாங்களேங்கிற பயம் சிவகாமிக்கு வந்துச்சு. அதனால பிரசவம் பார்த்த டாக்டர் கிட்ட சொல்லி ராஜன் அப்பாக்கு கூட சொல்லாம தான் பெத்த குழந்தைய, அதாவது உன்னை எடுத்துட்டு போய் பைரவி அம்மா பக்கத்துல வச்சுட்டு பைரவி அம்மாக்கு பிறந்த என்ன சிவகாமி தான் குழந்தைய எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதுதான் அன்னைக்கு நடந்த விஷயம். புரியுதா? சூப்பர் கதை. இத வச்சு ஒரு சினிமாவே எடுக்கலாம். ஆனா படம் தான் ஃப்ளாப் ஆயிடும். விஸ்வா, ஒரு தாயோட தியாகத்தை கிண்டல் பண்ணாத. அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வரும். ஹேய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எங்கேயாவது ஒரு அம்மா பெத்த புள்ளைய, அதுவும் ஆம்பளை புள்ளைய யாருக்காவது தானமா எடுத்து கொடுப்பாங்களா? யாருகிட்ட கதை வர்ற? நீ சொல்ற மாதிரியே நடந்திருந்தாலும் நான் உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதுக்கு ஏன் எங்க அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்கன்னு பொய் சொல்லணும்? அதுக்கப்புறம் ஏன் எங்க அம்மா மாதிரி குரலை மாத்தி மிமிக்ரி பண்ணி பேசணும்? எதுக்கு இவ்ளோ போய், எதுக்கு இவ்ளோ பித்தலாட்டம்? பைரவி அம்மாதான் உன்கிட்ட சொல்ல வேண்டாம், முதல்ல கல்யாணம் பண்ணிக்கன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க விஸ்வா. முதல்ல எனக்கு லட்சுமியை கல்யாணம் பண்ணி வைக்க சத்தியம் பண்ண. அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மறுபடியும் சத்தியம். எத்தனை பொய் சத்தியம் நீ பண்ணுவ? உன்னை போய் லவ் பண்ண பாரு, என் புத்திய செருப்பாலே அடிச்சுக்கணும். டேய், இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசின அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. ஓஹோ, மேடத்துக்கு கோவம் வேற வருதோ? பண்ணது ஃபுல்லா ஃப்ராடு தனம். நீ கோவப்பட்டா நான் பயந்துகிட்டு நீ சொன்னதால நம்பணும். சத்தம் போடி. என் அம்மாவுக்காக தான் நான் பொறுமையா போறேன். இதே பழைய துளசியா இருந்திருந்தா என் லவ்வ சந்தேகப்பட்டதுக்கு நீ கட்டின தாலிய தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருந்திருப்ப. இப்ப கூட உனக்கு கெட்டு போகல. அந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டு நீ போயிட்டே, நானும் நிம்மதியா இருப்பேன். ஹலோ சார், அவ்வளோ சீக்கிரம் இதை நான் கட்டிட மாட்டேன் சார். ஏன்னா இது என்னோட அம்மா பைரவி அம்மாவோட ஆசை. அவங்க கண் முழிச்சு பார்க்கும்போது இதோ நீ கட்டின இந்த தாலி என் கழுத்துல இருக்கணும். ஏய், இந்த தாலி சென்டிமெண்ட் எல்லாம் பேசிக்கிட்டு என் கண்ணு முன்னாடி நிக்காத. போடி வெளிய, போடி. என்னடி வெளியில போன்னு சொன்னா முறைச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்க? போடி, போடின்னு சொல்றேன். துளசி, விஸ்வா, நடந்த விஷயத்த நீ சொல்லியும் அவன் நம்ப மாட்டேங்கிறான்னா என்ன வேணுமா அவனுக்கு? இந்த பார் துளசி, இன்னும் ஒரு நாள் பாப்பேன். அவன் நாம சொல்றத கேட்கலன்னா அவனை நானே பெல்ட்டால அடிச்சு வெளுத்துருவேன். அப்பதான் அந்த ராஸ்கலுக்கு புத்தி வரும். சிவகாமி, விஸ்வா ஓம் பிள்ளையா இருந்தாலும் அவனை நான் அடிக்க தான் செய்வேன். அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு இல்லையா? அண்ணே,
நான் எதுவுமே சொல்லலையே. அதுல சிவகாமி, பைரவி கூட உன் தியாகத்தை மதிச்சு ஏத்துக்கிட்டான். ஆனா இந்த பையன் என்னடான்னா ரொம்ப ஓவரா பேசுறான். இது சரியில்லை சிவகாமி, இது எப்படியே விட்டுறக்கூடாது. பிள்ளைங்களை சில விஷயத்துல கொஞ்சம் அடிச்சுதான் நம்ம புரிய வைக்கணும். அவங்க மேல நம்ம காட்டுற பாசத்தை நம்மளோட வீக்னஸா அவங்க எடுத்துக்கிறாங்க. என்ன பார்த்திபா, நான் சொல்றது கரெக்ட் தானே? மாமா, நீங்க இது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். அப்பா, விஸ்வா சொன்ன சில பாயிண்ட்ஸ்ல நியாயம் இருக்குப்பா. அதனால அவனை விட்டு பிடிக்கிறது தான் நல்லது. விட்டு பிடிக்கிறதுனா எப்படி துளசி? அவன் இஷ்டத்துக்கு ஆடுவானா? அதை பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்கணுமா? எப்படிமா? நான் சொல்றேன், பிரசவம் பார்த்த டாக்டர் சொல்றாங்க. இவ்வளவு பேர் சொன்னதுக்கு அப்புறமும் பொய்ன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்பா, யாரு சொல்றாங்கங்கிறது பிரச்சனை இல்ல. அவனோட பிரச்சனையே பைரவி அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த அவன்கிட்ட சொல்லாம விட்டதுதான் தப்பு. அதுதான் அவன் மனச பாதிச்சிருக்கு. அவன்கிட்ட அந்த விஷயத்த சொல்லாம நம்ம மறைச்சிருக்க கூடாதுப்பா. ஆமாண்ணே, துளசி சொல்றதுதான் கரெக்ட். நாம விஸ்வா கிட்ட அன்னைக்கு நடந்ததை சொல்லி இருக்கணும். ஆனா பைரவி தான் அவன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னான். முதல்ல நானும் அதான் சரியா இருக்கும்னு நினைச்சு அமைதியா இருந்துட்டேன். ஆனா துளசி சொல்றத வச்சு பார்க்கும்போது இப்ப அது தப்புன்னு தோணுது. பட் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி இப்ப பேசி என்ன ஆக போகுது? இனிமே நடக்க வேண்டியதை பத்தி பார்க்கணும்ல. மாமா, பைரவி சீக்கிரமா குணமாகி அவளே வந்து நேர்ல விஸ்வா கிட்ட உண்மையை சொன்னாதா இந்த பிரச்சனை தீரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். துளசி, பைரவி அன்னைக்கு உடம்பு குணமாகிற வரைக்கும் விஸ்வா என்ன சொன்னாலும் சரி, அவன் உன்னை அடிச்சாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, நீ அவனை கொஞ்சம் அனுசரிச்சு போகணும்மா, சரியா? சிவகாமி, கண்டிப்பா விஸ்வாக்கு ஒரு நாள் உண்மை புரியும். அது வரைக்கும் நான் பொறுமையா தான் இருப்பேன். நீ கவலைப்படாத, சரியா? மாறி, உன் காரை போலீஸ் ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. ஓகேக்கா. அதனால நீ இன்னைக்கு நைட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரண்டர் ஆயிடு, சரியா? சரிக்கா. அப்புறம் நம்ம வக்கீல் கிட்ட உன்னை பத்தி எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன். அவரும் உன் கூட வருவாரு, ஓகே? அப்புறம் உன் வீட்ல ஒரு 50,000 ரூபாய் பணம் கொடுக்க சொல்லிட்டேன். ஒரு 2 மாசம்தான். அதுக்கப்புறம் உன்னை ஜாமீன்ல வெளியே எடுத்துருவேன். கவலைப்படாம போ, சரியா? சரிக்கா, நான் வரேன்க்கா. அக்கா, மாரிய போலீஸ்ல சரண்டர் ஆக சொல்றேன். என்ன விஷயம்? நீ பைரவியத்தை ஆக்சிடென்ட் பண்ணது போலீஸ்ல தெரிஞ்சு போச்சா? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அது எப்படிக்கா கவலைப்படாம இருக்க முடியும்? நீ போலீஸ்ல மாட்டிக்கிட்டா நானும் தானே மாட்டிக்குவேன்.